விஜய் அண்ணா எப்போண்ணா சிஎம் ஆவீங்க? நீங்கள் இப்போ ஆவீங்க அப்போ ஆவீங்கன்னு மணிக்கு ஒரு டைம் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நியூஸ் எல்லாம் பார்த்ததே இல்லை. நீங்கள் எலெக்ஷனில் நின்னதுலேருந்து நியூஸை தவிர வேறு எதையும் பார்க்கறது இல்லை. சீக்கிரம் சிஎம் ஆகிடுங்கண்ணா. ஆமாம் கவிதா, எப்படிம்மா இருக்க? எப்போங்கம்மா வந்தீங்க? எப்படி இருக்கீங்க நீங்கள்? ஏம்மா எழுந்திரிச்சிட்டா? உக்காரு உக்காரு. செல்ஃபோனில் எதுவும் பார்த்துருந்த போலியம்மா? எது பார்க்கறது தானே, எதுக்கு எடுத்து வச்சுட்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க மாமா, பேகை கொடுங்களேன். அது ஒன்றும் இல்லைங்க மாமா, விஜய் அண்ணா சிஎம் ஆவாருன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஆகுறாங்க அப்பா ஆகுறாங்கன்னு சொல்கிறாங்களே வச்சு ஆனப்பாடு இல்லை. ஒரு கட்சி வந்து சேருது, இன்னொரு கட்சி போயிடுது. இதே இதுவாக இருக்குது மாமா, எப்போ தான் ஆவாங்கன்னு தெரியல. வாங்க மாமா, நீங்கள் வந்து உட்காருங்க. டீ காஃபி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரவா? டீ காஃபிலாம் வேண்டாம்மா, ஒரு சொம்பு தண்ணி மட்டும் கொடுமா. மாமாவே வந்துட்டு இருக்காங்க. அத்தையை காணுமே, பொண்ணு பார்க்க போகணுன்னா பேசிட்டு இருந்தாங்க, என்னாச்சுன்னு தெரியலையே. என்னங்க மாமா தண்ணி? அத்தையும் வீட்டில் காணும், நான் வேண்டாம் பின்னாடி போய் பார்த்துட்டு வரட்டா? அதெல்லாம் வேண்டாம்மா, வீடு அவள் வந்தால் நான் என்ன சொல்லின்னு இருப்பா. இல்லாத வீடே அமைதியாக இருக்குதுமா, கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்கலாம் விடுமா. அது சரி, 2 நாளாக ஊரில் இல்லாதால திமுறை அதிகமாகிடுச்சா உங்களுக்கு? சொன்ன பொருளை ஒழுங்காக வாங்கிட்டு வந்தீங்களா? அதெல்லாம் தெரியாது. இப்போ தாண்டி வந்ததும் ஆரம்பிக்காதடி. லிஸ்ட்டில் இருந்தது மொத்தத்தை வாங்கி வந்தீங்களா? பொண்ணு வீட்டுக்கு கிளம்ப நேரம் ஆச்சு, ராகு காலத்துக்கு முன்னாடி போய் சேரணும். நீ தாண்டி புடவை கூட மாற்ற பார்க்குற, போய் நல்ல புடவை மாற்றிக்கணும் வாடி. டக்கு டக்குன்னு கிளம்புங்க, நேரமாவில் ஒன்று சொல்லின்னு இருப்பாங்க உங்களுக்கு. சரிங்க, அத்தனை எல்லாத்தையும் வச்சுட்டு கிளம்புறேன். கவிமா, என் பட்டு வாயுது இவ்வளோ அழகாக இருக்கு. இவ்வளோ நாளாக இந்த அழகை எங்கே ஒழிச்சு வச்சுட்டு இருந்தீங்க? தங்கம் இங்கே பாருங்க. கவிமா, நீ இது என்னடி எவ்வளோ அழகாக இருக்க? கலாய்க்கிறீங்களா? நல்லா இல்லையா சார்? எனக்கு லூஸு ரொம்ப அழகாக இருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். இவ்வளோ நாளாக இவ்வளோ அழகாக எங்கே ஒழிச்சு வச்சுட்டு இருந்து எனக்கு தெரியல. ரொம்பவே இந்த சாரியில் அழகாக இருக்கேன். நீ என்ன பண்ணுறது? எதனா ஃபங்க்ஷன்னா தான் சாரீலாம் கட்டி அழகாக மேக்கப் பண்ண தோணுது. எங்கேயாச்சும் கோவில் கூட்டிகிட்டு போனால் கூட சாரீ கட்டலாம். நீங்கள் எனக்கு கூட்டிகிட்டே போக மாட்டீங்களே. இனிமேல் அடிக்கடிக்கு ஃபங்க்ஷனுக்கு ஒன்றா போகலானே. ஏன்? என் பொண்டாட்டி எவ்வளோ அழகுன்னு இந்த ஊர் உலகத்துக்கு காட்ட வேணா? இனிமேல் எந்த ஃபங்க்ஷன் ஆனோ 2 பேரும் ஒன்றா போயிட்டு ஒன்றா வரலாம், ஓகேவா? அது சரி. இப்போ அப்படி தான் சொல்லுவீங்க. உங்கள் அம்மா ரஜா நான் வரேன்டா என்ன வா சரிங்கம்மான்ட்டு உங்கள் அம்மா பின்னாடியே ஓடிடுவீங்க. நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்ம் நீ நானும் தான் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். பார்க்கலாம். இந்த மாதிரி பேசி என்னை நிற்க வச்சுருங்க. அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா உங்கள் அம்மா என்ன பச்சிட்டு கற்றுட்டோம், ஓகேவா? சீக்கிரம் வாங்க, ஹாலுக்கு போகலாம். இல்லைன்னா உங்கள் அம்மா பத்திரா காலி தாண்டு வாடிடுவாங்க. சரி வா போகலாம். எல்லோரும் கிளம்பிச்சா? எல்லோரும் கிளம்பிட்டு வரேன். பூ பழம் தட்டில் எடுத்து வைக்க சொன்ன, எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும்? நீங்கள் சொன்ன பொருள் எல்லாம் கட்டப்பையில் போட்டு காரில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துட்டாத்த. நல்ல துணி தான் போட்டு வர்றது, துணியே இல்லாத மாதிரி இது வெளுத்து புடவை கட்டின்னு வந்துக்கிறேன். இது கலரே இப்படி தான் அத்தை. ஒன்றும் ஒழுங்காக எடுக்காத, ஒரு புடவை எடுக்க தருத்த காசு தத்தம் பண்ணு. கிளம்பும் போது ஏதாச்சும் சொல்லின்னு இருக்காதடி அந்த பொண்ணை. நேரமாவதுன்னு குச்சின்னு தேடி. இப்போ நேரம் ஆகலையா? கிளம்புங்க வாங்க போகலாம். அப்போ என்ன கிளம்ப சொல்லும் போதே கிளம்பினீங்க, இப்போ பொண்ணு வீட்டுக்கே போயிட்டு இருக்கலாம். அமரத்தா கிளம்பி இப்போ வந்த ராகுகாலம் வந்துச்சு. ராகுகாலம் முடிஞ்சாதான் வீட்டிலேருந்து வெளியே போகணும். இன்னும் 5 நிமிஷம் இருக்குது, வெளியே இருங்க. மனோஜா, நீ கார் ஓட்ட வேணா, தம்பிக்கிட்ட குத்துரு. அட்ரஸ் நாவோ தம்பி ஓட்டணும். சரிம்மா. அண்ணா, தலைவர் கூட்டணியில் சேர்ந்துட்டுக்கிறாரு, பார்த்தியா நியூஸை? பார்த்தேன்டா. ஒரு கட்சி விலகிச்சுன்றானுங்க, ஒரு கட்சி சேர்ந்துச்சுன்றானுங்க. பாவம் தான் அவரு. ஆமாம், அந்த தம்பி அந்த டைமில் வந்து நல்லது செய்யணும்னு வந்து நின்னாரோ தெரில. கஷ்டமான கஷ்டம் அவருக்கு வந்து சேர்த்துடா. கெட்டவனுங்களுக்குலாம் எதுவும் வராதுப்பா. இது மாதிரி நல்லது செய்யணும்னு ஒருத்தர் 2 பேர் வராங்க போதே, அவங்க செய்ய விடக்கூடாதுன்னே இப்படிலாம் பண்ணுறானுங்க. கன்ஃபார்ம் சிஎம் நம்ம அண்ணா தான். 10 மணிக்கு மேலே பதவி ஏற்பட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரம் அந்த நல்ல விஷயம் நடக்காதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை பேர் அண்ணாக்காக வேண்டிக்கிட்டு என்னென்ன பண்ணுறாங்க தெரியுமா? அதெல்லாம் வீணாகாது. கன்ஃபார்ம் அண்ணா சிஎம் ஆகிடுவார். ஆட்டாட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புங்க, காலம் முடிஞ்சிச்சு, வாங்க போகலாம். ரஜா, நீ முன்னாடி போட. அம்மா, லொக்கேஷனில் இந்த இடம் தான் காமிச்சிது. லொக்கேஷன் இங்கே தான்மா காமிக்குது. நான் வேணா உங்களுக்கு கால் பண்ணி பார்க்குவாம்மா? இதுக்கு தான் தரகரெல்லாம் வச்சு பார்க்கணுன்றது. முன்ன பின்ன தெரியாத இடத்துல வந்து ரோட்டில் நின்றுங்கிறோம். இதுக்கு தான் கண்ட ஆப்பை பார்த்துட்டு இது பண்ணக்கூடாதுன்றது. தரகர் வச்சு பார்த்தோமா இல்லை சொந்தத்தில் பார்த்து கல்யாணம் முச்சமானு இருக்கணும். எல்லாம் உங்கள் அம்மா ஆடுற ஆட்டம். என் பிள்ளைக்கு நல்லது நடக்க போது நானே சந்தோஷத்தில் இருக்கேன். தேவையில்லாமல் என் வாயை கலரி வாங்கி கட்டிக்காதீங்க, அவள்தான் சொல்லிட்டேன். வாங்க எல்லோரும் உள்ள வாங்க. அம்மா, இவர் தான் பொண்ணுடைய அப்பா. எனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி பேசுனது. இவரா? எப்படிப்பா இருக்கீங்க? இன்னும் எல்லாருமே வெளியே நின்றுட்டு இருக்கீங்க, வாங்க வீட்டுள்ள போய் பேசலாம். வாங்க எல்லோரும் உட்காருங்க. ஒரு நிமிஷம் இருங்க, என் பொண்ணாட்டி கூப்பிட்றேன். சுபா, ஏம்மா சுபா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஆள் வந்திருக்காங்க, கொஞ்சம் கீழே வாயேன். அங்கிள், ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது? மேலே தான்ப்பா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில், 2nd ரூமு. அம்மா, நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்துடுறேன். சரி ராஜா, சீக்கிரம் வா. ஏண்டா, இந்த தம்பியா மாப்பிள்ளை? இல்லை பாட்டிமா, நான் இல்லை, எங்கள் அண்ணன் தான் மாப்பிள்ளை. நான் உங்கள் தம்பி. அப்போ மாப்பிள்ளை தம்பி எங்கே வரலையா? இன்னும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கார் பாட்டி, இப்போ வந்துடுவாங்க. இந்த பிள்ளை தான் பொண்ணா? ரொம்பவே அழகாக இருக்காங்க உங்கள் பொண்ணு. ஐயோ இல்லைங்க, அவள் என் பொண்டாட்டி. நான் பொண்ணு இல்லைங்க, என் பொண்ணை தான் நீங்கள் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. நீங்கள் அழகாக இருக்கான்னு வேறு சொல்லிட்டீங்களா? அவ்வளோதான், இன்னும் 2 கோட்டு பெயிண்ட் அடிப்பால, எவ்வளோ அழகாக தாங்க முடியாது நீ. ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி தான் நடக்குதோ? கடவுளே, வெறும் பெற்றுறீங்க நீ என்ன.
ஹலோ, உள்ளே வரலாமா? நீங்கள் யார்? நான் யாரா? பையன் ஃபோட்டோவை பார்க்கவே இல்லையா நீங்கள்? ஓ, நீங்கள் தான் கல்யாணம் மாப்பிள்ளையா? நான் உள்ளே வரும்போது எதுவும் பண்ணிவிட்டு இருந்தீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா? இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு இஷ்டம் என்ன சொல்லுங்கள். அச்சோ, அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு விஜய் அண்ணா பதவி ஏற்கிறாருல்ல, கரெக்டாக அந்த டைம்லேயே நீங்களும் பொண்ணு பார்க்க வந்துடுங்க. நான் லைவ் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அம்மா மொபைலில் பிடிங்கி வச்சுட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஓ, அதுக்கு தான் சுகமாக இருக்கீங்களா? நான் பயந்துட்டேங்க நீங்கள் எனக்கு சொல்ல போகிறீங்கன்னு. இது வரைக்கும் நான் லவ் பண்ணதில்லை, அதனால அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியல. இந்த பர்சன் தான் நமக்கு ரைட்டானவரான்றது சூஸ் பண்ணவும் எனக்கு தெரியாது. அதனால தான் அம்மா அப்பா கையில் விட்டுட்டேன். தே சூஸ் யூ. ஐ திங்க் இட்ஸ் ரைட். சரி சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருந்தால் மாப்பிள்ளை பிடிக்கும்? நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? விஜய். அப்போ நீங்கள் ரைட் பர்சனாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு சுத்தமாகவே புரியல. ஒரு பர்சன் எப்படி நீங்கள் ஓட்டு போட்டதை வச்சு சூஸ் பண்ண முடியும்? நம்ம 2 பேரும் லைஃப் லாங் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த விஷயம் உங்களுக்கு போதுமா? எனக்கு என்ன தெரியும், என்ன தெரியாது, என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா உங்களுக்கு? அது மட்டும் இல்லை, அப்பா அம்மா தானே உங்களை பார்த்து வச்சாங்க. அவங்களுக்கு தெரியும் எனக்கு யார் ரைட்டாக இருப்பாங்க, என்னை யார் நல்லா பார்த்துப்பாங்கன்னு. நான் உங்களை நம்புகிறேன், அதனாலேயும் தான் ஓகே சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் விஜய் அண்ணாவை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் கெட்டவங்களா இருக்க மாட்டீங்கன்னு தோணுச்சு. சரி, ஓகே, அதை விடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாமா? உங்களுக்கு விசில் அடிக்க தெரியுமா? திரும்ப திரும்ப ஏங்க அங்கேயே வரீங்க? நீங்கள் தாங்க அண்ணன் சிஎம் ஆகிற டைமில் வந்துட்டீங்க. அது சரி, உங்களை சரி நீங்களாம் பேசிட்டே இருங்க, நான் போய் பொண்ணை கூட்டிகிட்டு வரேன். அத்தை, பூ பழம் தட்டெல்லாம் எடுத்து வெளியே வைக்க பார்த்தேன். சரி, எல்லாத்தையும் ரெடி எடுத்து வச்சுக்குமா. பொண்ணு என்ன பூ வச்சு விட்டுடலாம். சரிங்க அத்தை. அண்ணா எங்கம்மா இன்னும் காணோம்? தெரியலடா, அன்னைக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணேன். நான் உங்களுக்கு ஓகேவா, இந்த கல்யாணம் உங்களுக்கு ஓகேவான்னு மட்டும் சொல்கிறீங்களா ப்ளீஸ்? எனக்கு ஓகேங்க. ஆர்த்தி, கிளம்பிட்டியாம்மா? மாப்பிள்ள, நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க? பொண்ணு கூட்டிகிட்டு வரலன்னு அவ்வளோ அவசரமா? நீங்களே வந்துட்டீங்களா? இல்லைங்க, நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண வந்தேன். அவங்க என்ன நின்றுட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தோம். என்ன ஆர்த்தி இன்னும் கிளம்பாமல் இருக்கேன்? ஜுவல் செட்டில் எடுத்து போட சொன்னால அப்போவே. அந்த போடுறேம்மா. சரி, நான் கீழே வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க. மொபைல் கொடுமா. விஜய் நான் சிஎம் ஆகிட்டு இருப்பார், நான் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு கொடுத்துட்றேன். ஸ்டேட்டஸ் போடுறேன்னு வாங்கிட்டு நீ ஸ்டோரி போடுவேன், போஸ்ட் போடுவேன், எல்லாத்தையும் போட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பேன். அங்கே நேரம் ஆச்சு, மாப்பிள்ளை வீடு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ஜுவல் செட் எடுத்து போட்டுட்டு வா. எனக்கு இந்த ஜுவல் செட் பிடிக்கவே இல்லைம்மா. எனக்கு சிம்பிளாக இருந்தால் தானே பிடிக்கும். ஏன் இப்படி பண்ணுறீங்க? உன்னை டெய்லியுமா போட சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோவா, போகலாம். போங்க, என்னை வெறுப்பேற்றத்துக்குன்னு நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இவர் தான் மாப்பிள்ளை தம்பியா? நல்லா தாங்கிறாரு. மனோஜே, இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தேன்? பொண்ணு கூட்டிகிட்டு வர லேட்டாக இருக்குன்னு அண்ணா பொண்ணு ரூம்லேயே போய் பார்த்துட்டு வந்துட்டாரா என்னவோ. டே அமைதியாரடா, ரெஸ்ட் ரூம் போயிருந்தோம்மா, சொல்லிட்டு தானே போனேன். நம்ம பேசுன டைமில் பொண்ணே வந்துச்சு பாருங்க. ரச்சா, நீ உட்கார்றது தானே, எதுக்கு நின்றுங்கிறா? அந்த உட்காரன் பாட்டி. இந்தாங்க, எல்லோரும் டீ எடுத்துக்கோங்க. டீ எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே யாருமே. டீ எப்படி இருக்கா? ஹார்லிக்ஸ் மாதிரியா இருக்கா? டீ மாதிரி தான் இருக்கா? எங்கள் அம்மா எப்பவுமே இப்படி மாதிரி காமெடியாக தான் பேசுவாங்க. நீங்கள் தான் பத்துக்காதீங்க. பொண்ணுக்கு சுட்ட முடியும் சின்னதாக தான் இருக்குது. சுட்ட முடியாவா? அம்மா, சுட்டதாக சோறு போடும், கோரை குடிக்க எடுக்கும். உந்து கோரை முடி தானே, நாங்கள் தான் யோசிக்கணும் போலையே. என்னது யோசிக்கணுமாவா? இவங்க பேசுறது தெரியலங்க. சரி, அமைதியார் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். பாட்டிமா, நீங்கள் டீ குடிக்கலாம்? இல்லை ராஜா, எனக்கு சுகர் இருக்குதா, அதனால சக்கரை போடாமல் குடிப்பாங்க. அதுக்கு குடிக்காமையே இருக்கலான்ட்டு குடிக்கிறது நிறுத்திட்டேன். கவிதா, அந்த தட்டை எடுத்து அந்த பொண்ணு கையில் கொடு, பூ வச்சுக்கிட்டோம். இந்தாங்க, அதில் இருக்க பூ எடுத்து தலையில் வச்சுக்கோ. சரிங்க, எங்களுக்கும் நேரமாச்சு, நாங்களும் கிளம்புறோம். வீட்டுக்கு போய் எல்லோரும் ஒன்றா பேசிவிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறோம். சரி, எல்லோரும் போய் மாற்று துணி மாற்றின்னு வாங்க, கல்யாணத்தை பற்றி பேசணும். ஒரு முக்கவர் ஒழுங்காக இருக்கிற, அதுக்குள்ளே எடுத்து தலையை கட்டிக்கினீங்க. என்னை வச்சு நீ ஒன்றும் பண்ண முடியாது. வந்ததான் எதனா சொல்லின்னு இருக்காதே. நீ போய் துணி மாற்றிப்போ. உன் மருமக ரெடியாக தாங்கிறா, அதுக்குள்ளே கொண்டையெல்லாம் ஏற்றி கட்டிக்கின்னு வந்துனுங்கிறான் இல்லையா? சரி வெறி, ஏதோ பேசணும் நீ இல்லை, அவன் போய் துணி மாற்றின்னு வரட்டும், நான் பேசலாம். அப்படி என்னடி ரகசியம் பேச போகிறா? வீட்டுக்குள்ளே இப்போ தான் நுழையிறாங்க, அவங்கள ஒரு 5 நிமிஷம் உட்கார வச்சா தான் நான் போய் துணி மாற்றிடுவாங்கன்னு அவ்வளோ அவசரப்படுறா. நான் திருத்தவே முடியாது, எப்படின்னா போ. அது ஒன்றும் இல்லைங்க, இந்த கல்யாணம் சரியாக வரும்னு எனக்கு தோணலை. குடும்பமாக நல்ல குடும்பமாக எனக்கு தோணலை, சரிப்படலை எனக்கு என்னமோ அந்த இடம். அதான் தம்பிங்கிட்ட பேசலான்னு பார்க்குறேன். நீங்கள் என்னன்றீங்க? இதுக்குடி இப்போவே ஆடுற, கொஞ்சம் யோசிக்க தான் விடாண்டி. இது அவன் லைஃப்டி, அவனுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணட்டும். நீ தேவையில்லாமல் அவன் லைஃப் இது பண்ணிகிட்டு இருக்காத. சரி, நீங்களும் போய் வேறு மாற்ற துணி மாற்றிக்கோங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லை, நானும் போய் மாற்றுறேன். இத்தனை நாள் உங்கள் அம்மா எனக்கு சொன்ன வேலையிலே இதுதாங்க உருப்படியான வேலை. இந்த துணியை மாற்றினதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. கசன்னு இருந்ததுப்பா, முடியலங்க. அது சரி, உனக்கு உன் கஷ்டம். என்ன விஷயம் பேசுறது எங்கள் அம்மா வர சொல்லியிருக்கேன், ஒன்றுமே புரியலையே. பொண்ணு வீட்டு பார்க்க போகணும், வேறு என்ன விஷயமா இருக்கும்? கல்யாண விஷயமா தான் பேசணுன்ட்டு இருப்பாங்க. வாங்கண்ணா, உங்கள் விஷயமா தான் பேச போகிறாங்கன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? எதுவுமே சொல்லலையே. எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குமா? இன்கேஸ் எங்கள் கல்யாணம் நடந்துச்சுன்னா அது காரணம் நீயாக தான் இருக்கும். நான் என்னென்ன பண்ணேன்?
நீ தானம்மா டிவி கேட்க ஓட்டு போட சொன்னேன். அந்த பொண்ணு என்கிட்ட கேட்ட கேள்வி நீ யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு. நான் விஜய்க்குன்னு. அப்போ நீங்கள் எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டா. டே அண்ணா, பொண்ணை பார்த்து பேசுனியா? அப்போ பொண்ணு பார்க்க தான் போனியா ரெஸ்ட் ரூம்ட்டு போய் சொல்லி? டே அப்படிலாம் இல்லைடா, நான் ரெஸ்ட் ரூம் தான் போனேன். அங்கே தான் அந்த பொண்ணு இருந்துச்சு. சரிட்டு நார்மலாக தான் பேசணும். சரி வாங்க, நான் வந்து உட்காருங்க. எதுக்கு நின்றுட்டு இருக்கீங்க? நீ உட்காருமா, நான் வந்து நீ ஏமா இருந்த? அப்போ கல்யாணம் கன்ஃபார்ம் ஆனா? எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தான் எனக்கு சரியான பொண்ணுன்னு தோணுதுமா. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, அண்ணனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கா. கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அந்த பொண்ணை தான் பண்ணுவாங்களாம் சொல்கிறாங்க. டேய் வாயை மூடுறா, ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பேன். அப்படிலாம் இல்லைப்பா, சும்மா நார்மலாக தான் பேசிட்டு இருந்தோம். வாங்க வந்து உட்காருங்க. மாமா தண்ணி டீ ஏதாச்சும் எடுத்துகிட்டு வருவா மாமா? இல்லை வேண்டாம்மா, நீ எங்கள் கூட தானே வந்த. இப்போ எதுக்கு போய் டீலாம் போட்டுட்டான்? அங்கே டீ தானே குடிச்சிட்டு தானே வந்தான். அப்போ தண்ணியாச்சும் எடுத்துகிட்டு வருவா மாமா? இல்லைம்மா வேண்டாட்டுமா. என்ன விஷயம் பேசுறதுக்காக வர சொன்னேன் எல்லாரையும். இப்போ எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுன்னு உட்காந்துட்ருக்க? என்ன தான் பிரச்சனை சொன்னால் தானே தெரியும். இல்லைங்க, எனக்கு இந்த கல்யாணம் சரி வரும்னு தோணலை. குடும்பமும் அவளுக்கு நல்ல குடும்பமாக தெரியல. என்னமோ எனக்கு இது சரியாக இருக்குன்னு தோணலை. இதோடு நிறுத்திக்கலாமா? ஏன்டி இப்படி சொல்கிற? நீ தானே இந்த ஆப்பில் சொல்கிறாங்க அந்த ஆப்பில் சொல்கிறாங்க நீ ஏற்றுன்னு போன எல்லாரையும். இப்போ நீயே வேணான்ற? எனக்கு மட்டும் என்னங்க தெரியும்? நான் நல்ல குடும்பமாக இருக்கும்னு நினச்சிட்டு நானும் உங்கள் கூட வந்தேன். ஆத்தாக்காரி எப்படி துணி போட்டுச்சுன்னா நீங்களே தானே பார்த்தீங்க. ஆனால் துணியாங்க அது. அந்த ஜாக்கெட்டு எப்படிங்க தைச்சி போட்டு சிசிக்குது? எனக்கு பார்க்கும்போது அப்படியே எரிச்சலாகிடுச்சு. அந்த குடும்பமே எனக்கு சரி வரும்னு தோணலை. இதோடு நிறுத்திடலாம். அம்மா, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என் ஃபீலிங்ஸோடு விளையாடிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த பொண்ணு பாருன்னா நான் பார்க்கணும், பார்க்காதானே பார்க்கக்கூடாதா? எனக்கு தெரியாது. எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் ஒன்று பண்ண நான் உண்மையாகவே அந்த பொண்ணு மட்டும் தான் கல்யாணம் பண்ணுவேன். இல்லைன்னா உங்கள் இஷ்டம், நான் கல்யாணமே பண்ணிக்கல, நான் போகிறேன். அப்படியே ராஜா போ, உன் வாழ்க்கை உன் இஷ்டம். அவள் தான் வேணும், அவகிட்டே போ. ஆனால் இனிமேல் அம்மா எதுக்காகவும் வந்து முன்னாடி நிற்க மாட்டேன். இப்போவே சொல்லிட்டேன். பார்த்த முத நாளே அவள் பக்கம் ஒன்று எடுத்துக்கிட்டா. இன்னும் வந்தால் என்னெல்லாம் பண்ணுவாளோ. நான் உன்கிட்ட அப்பயே சொன்னேன்டி, இது அவன் வாழ்க்கை, அவன் முடிவு பண்ணிக்கிட்டோன்னு. நீ எதுக்கு இப்போ ஆடுற? அவன் என்ன முடிவு பண்ணுறானோ அதே நடக்கட்டும். அத்தை, ஏன் அத்தையும் கோவப்படுறீங்க? அண்ணாக்கு தான் அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அத்தை. ப்ளீஸ் அத்தை, கோவப்படாதீங்க. நீ எல்லாம் பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சுல்ல என் நிலமை. புரிஞ்சிருச்சு. என்னை ஒதுக்கணும்னு நினச்சிட்டிங்க. எல்லாம் சேருங்க. நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்துக்கணும், என்னை மட்டும் ஒதுக்கி வச்சுருங்க. நான் போகிறேன். என்னம்மா பேசுகிறேன்? நீ தானம்மா அண்ணனுக்கு நல்லது நடக்கணும்னு இவ்வளோ கஷ்டப்பட்டேன். கடைசி நிமிஷத்தில் இப்போ நீயே இப்படி சொல்கிறியே. இப்போ வரைக்கும் அவனுக்கு ஒரு நல்லது நடக்கணும் தானே நான் கத்திட்டு இருக்கேன். அந்த குடும்பம் சரியில்லை. அவன் புரிஞ்சுக்கவும் மாட்டான். அந்த பொண்ணு மேலே இருக்க மோகத்தில் அவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான். என்னமோ பண்ணட்டும், இதுக்கு மேலே அவன் இஷ்டம். எனக்கு அந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, அவ்வளோதான். எனக்கு கல்யாணமே வேண்டாமா. நான் உங்கள் பையனாவே உங்கள் கூடவே இருந்துக்கிறேன், போதுமா?